ஐங்கரன் நல்வாணி அருட்குரவன் சங்கரன் சண்முகன் நாரணன் அம்பிகை துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூணுக்கும் காரணமாக மும்மூர்த்திகளை சொன்னாலும் அந்த இயக்கங்கள் அனைத்திலும் ஆதிசக்தியாய் இருந்து இயக்குபவள் தேவி பராசக்தி தான். அடிப்படை அறிவு முதல் அனந்தமான இறைஞானம் வரை அனைத்திற்கும் அதிதேவதையாக விளங்குபவள் அன்னை பராசக்தி தான். அவளின்றி நாம் இல்லை. ஒரே பராசக்தி தான் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு காரியங்களை செய்கிறது. அவள் ஆதிபராசக்தியா, சிருஷ்டியை கடந்தவளா, சிருஷ்டியை இறைவனோடு இணைந்து இயக்குபவளாக இருக்கா. பிரபஞ்ச அம்சங்கள் அனைத்தும் அவளது ஞான வழிகாட்டுதல் கொண்டுதான் இயங்கிறது. அவளது ஞானமானது ஒவ்வொரு ஜீவனுள்ளும் ஜீவேஸ்வரியாய் இருந்து செயல்பட்டு அறியாமையிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறது. துர்க்கையாய் இருந்து சக்தியையும் வீரத்தையும் தரா, மகாலட்சுமியாய் இருந்து சகல சம்பத்துகளையும் தரா, சரஸ்வதியாய் இருந்து ஞானத்தை தரா. அப்பேற்பட்ட துர்காலட்சுமி சரஸ்வதியை நம்ம பாரத தேசம் முழுவதும் வழிபடுற முக்கியமான விழா புரட்டாசி மாதத்தில் வர நவராத்திரி விழா. தேவி பராசக்தி துர்காலட்சுமி சரஸ்வதியாக இருந்து அசுரர்களை வதம் செய்து இந்த பூவுலகில் மகிழ்வை தந்த வெற்றி திருவிழா நவராத்திரி. அன்றாட வாழ்க்கையில் எப்பேற்பட்டவர்களுக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து மனசை சஞ்சலத்துக்கு ஆளாக்குறது. எல்லாத்துக்குள்ளேயும் சக்தியாக இருந்து இயக்கிற அந்த பராசக்தியோட துணையால் தான் நாம் கஷ்டமான தருணங்களை கடந்தாகணும். நவராத்திரியில் தீயவைகளை அழித்து நன்மையை வேண்டி செய்கிற பூஜைகளும் வழிபாடுகளும் நிறைய. அதில் முக்கியமான ஒன்று தேவி மகாத்மியம் பாராயணம் பண்ணுறது. எப்படி மகாபாரதத்தில் 700 ஸ்லோகங்கள் கொண்டு பகவத்கீதை அமைஞ்சிருக்கோ அதே போல் மார்கண்டேய புராணத்தில் 700 மந்திர வடிவான ஸ்லோகங்களை கொண்டு தேவி மகாத்மியம் அமைஞ்சிருக்கு. 700 மந்திரங்கள் இருக்கிறதுனால சமஸ்கிருதத்தில் சப்தனா 7, ஷதினா 100 அப்படிங்கிறதுனால சப்தசதின்னும் இது சொல்லப்படுறது. பொதுவாக தேவி மகாத்மியம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா கவச்சம், அர்கலா ஸ்தோத்திரம்னு ஸ்லோகங்கள் கொண்ட பூர்வ பாகம், அதுக்கப்புறமா 13 அத்தியாயங்கள் கொண்ட 3 சரித்திரங்கள் அடங்கிய ஸ்ரீ தேவி மகாத்மியம், அதுக்கப்புறம் கடைசியில் தேவி சூக்தம் துர்கா சூக்தம் அடங்கிய உத்தர பாகம். ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில் இருக்கிற அந்த 13 அத்தியாயங்களை வாசித்தாலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு பரமேஸ்வரரே சொன்னதாக இருக்குது. ஒரு நாட்டையே ஆட்சி பண்ணிட்டு இருந்த சுரதன்கிற அரசனுக்கும் பெரிய வணிகனாக இருந்த சமாதிங்கிறவனுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பையும் அதனால் மனமுடைஞ்ச அவங்க எப்படி தேவியை வழிபட்டு நன்மை அடைஞ்சாங்க அப்படிங்கிற கதையை உள்ளடக்கியது தான் தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியம் மார்கண்டேயர் பாகுரிங்கிற ரிஷிக்கு சொல்வதாக ஆரம்பிக்கிறது. அந்த சம்பாஷணைக்குள்ள கதையாக இந்த சுரதன்கிற அரசன் சமாதிங்கிற வணிகன் கதை வருது. இந்த அரசன் ஸ்வாரோசிஷ மன்வந்திரத்தில் சைத்திர வம்சத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்ததாக சொல்லப்படுறது. இதில் மன்வந்திரம்ங்கிறது ஒரு கால வரையறை. நாம் புராணத்தில் மொத்தம் 4 யுகங்கள்னு படிச்சிருக்கோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு சதுர்யுகங்கள். 71 சதுர்யுகங்கள் கொண்டது தான் ஒரு மன்வந்திரம். அப்படிப்பட்ட பல கோடி வருஷங்களை கொண்ட மன்வந்திரம்ங்கிற காலத்துக்கு அரசனாக இருக்கிறவர் மனு. அவர்தான் இந்த மனித குலத்தில் பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனிதர். அதாவது 71 சதுர்யுகங்கள் கொண்ட இந்த பூவுலகின் காலத்துக்கு அவர்தான் தலைவர். அப்படிப்பட்ட மன்வந்திரம் அந்த அரசனோட பேரால் தான் அழைக்கப்படுறது. முதல் மனு ஸ்வாயம்புவ மனு. இதில் சொல்லியிருக்கிற ஸ்வாரோசிஷ மனு 2வது மனு. ஸ்வாரோசிஷ மன்வந்திர காலத்தில் சைத்திர வம்சம்ங்கிற ஒரு வம்சத்துக்கு சுரதன்கிறவன் அரசனாக இருந்தான். எதுக்கு இந்த மன்வந்திர கணக்கை இவ்வளோ விவரமாக சொல்கிறேன்னா, ஒரு சின்ன நாட்டை ஒரு சின்ன வம்சத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசன் தேவியை வழிபட்டு அதனால் ஒரு மன்வந்திரத்தையே ஆட்சி பண்ணுற மனுவாக ஆக போகிற வரம் பெற்றவனா ஆகிறான். அப்படிப்பட்ட சிறப்பும் பெருமையும் வாய்ந்தது தேவியின் வழிபாடு. நாமும் அந்த மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி நம்மை எல்லோரையும் காத்துருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாளையிலிருந்து 10 நாளைக்கு தேவி மகாத்மிய வரலாறை மூல ஸ்லோகங்கள் இல்லாமல் அவற்றின் பொருளை மாத்திரம் கதைகளாக பார்ப்போம். தேவி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை போற்றி திரு பாபநாச சிவன் அவர்களின் பக்தி நிறைந்த அருமையான பாடலை தனது இனிமையான குரலில் பாடியுள்ள ஸ்ரீமதி ஸ்ரீலதா பாலாஜியின் பாடலோடு இந்த நவராத்திரியை வரவேற்போம். दूर
दुर्गालक्ष्मी सरस्वती दुर्गालक्ष्मी सरस्वती துணையடி பணிவாயே நெஞ்சே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே நெஞ்சே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே நெஞ்சே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே நெஞ்சே துர்காலக்ஷ்மி सरस्वती स्वर्गा बवर्ग இன்பம் தருவாள் ஸ்வர்கா பவர்க இன்பம் தருவாள் ஸ்ருதி புகழ் நவராத்திரியில் உள்ளன்போடு ஸ்வர்கா பவர்க இன்பம் தருவாள் ஸ்ருதி புகழ் நவராத்திரியில் உள்ளன்போடு துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே நெஞ்சே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மூர்பிறப்புகளின் செய்வினை ஒழியும் மோகம் முதல் அறுபகையும் மழியும் மூர்பிறப்புகளின் செய்வினை ஒழியும் மோகம் முதல் அறுபகையும் மழியும் போர் புயர் மங்கள தீபம் விளங்கும் போர் புயர் மங்கள தீபம் விளங்கும் புகழோடு மகிழ்வும் வாழ்வில் துலங்கும் போர் புயர் மங்கள தீபம் விளங்கும் புகழோடு மகிழ்வும் வாழ்வில் துலங்கும் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி துணையடி பணிவாயே நெஞ்சே துர்காலக்ஷ்மி சரஸ்வதி